நேற்று யோஷித்தவின் வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தது. யோஷித்த வைத்த கோரிக்கை நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவரங்கள் குறித்து முழுமையாக இன்னும் ஒரு பதிவில் பேச இருக்கிறோம். அதுபோல கபில மரணம் குறித்த வாக்குமூலங்கள் தொடர்ச்சியாக நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நேற்றைய தினம் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விடயம், அரவிந்தடி சில்வாவினுடைய வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவுகள், ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை என்பதுதான். இது குறித்த பதிவையும் நீங்கள் வருகிற நாட்களில் எதிர்பார்க்கலாம். இன்று இந்த பதிவில் நாம் பேச போகிற மிக முக்கியமான விஷயம், கோட் ஃபாதர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருந்த ஒருவரான கம்பஹா ஒஸ்மன் குறித்தது. நேற்று நாட்டில் பல முக்கிய நிகழ்வுகள் பதிவாகி இருக்கின்றன. எதை எடுப்பது, எதை விடுவது என்று தரம் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவை ஒவ்வொன்றும் மிக முக்கியமானவை. நேற்றைய தினம் மாலை ஒரு அபூர்வமான செய்தி, 16 ஏக்கர் நிலத்தில் பசில் ராஜபக்ச கட்டியதாக சொல்லப்படும் மல்வான வீட்டை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கைப்பற்றி இருக்கிறது. மாவீரன் நெப்போலியன் நாட்டை கைப்பற்றுவது போல ஆரவாரமாக வந்த மாணவர்கள் பசில் ராஜபக்சவினுடைய வீடு சும்மா இருப்பதாகவும், தாங்கள் முறையான விடுதிகள் இல்லாமல் பல்கலைக்கழகங்களில் அவதியுறுவதாகவும் கூறி ஸ்லோகங்களை எல்லாம் ஏந்தி கொடியெல்லாம் நாட்டி காடு பற்றி இருந்த இடங்களை எல்லாம் சிரமதானம் செய்து குடியேறி இருக்கிறார்கள். சரி, இன்றைய கதைக்குள் வருவோம். இனி நாம் இன்று முக்கியமான ஒரு கதை, பாதாள உலக காட்ஃபாதர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருந்த ஒருவரான கம்பஹா ஒஸ்மன் என்று சொல்லப்படும் ஒஸ்மன் குணசேகர நேற்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கணேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்ய துப்பாக்கி வழங்கியதும் சட்டவிரோத ஆயுத பாவனையும் தான் அவர் மீதான முக்கியமான குற்றச்சாட்டுகள். ஒஸ்மன் குணசேகர ஒன்றும் சாதாரண நபர் அல்ல. 1990ஆம் ஆண்டு இலங்கையில் நீதிமன்றத்துக்குள் நடந்த முதல் இரட்டை கொலையின் சூத்திரதாரி அவர். ஒரு சினிமா சாகசம் போல நடந்த அந்த கொலைகளை வைத்து இயக்குனர் சமிந்த ஜெயசூரிய ஃபாதர் என்ற ஒரு அருமையான திரைப்படத்தை இயக்கியிருந்தார். கதை, திரைக்கதை, மேக்கிங் என்று அனைத்திலும் வரவேற்பு பெற்ற ஒரு படம் அது. அதிக வசூலை குவித்த ஒரு படம் என்றும் சொல்லலாம். அந்த படத்தினுடைய பிரீமியரில் ஒரு அதிதியாக கலந்து கொண்டவர் ஒஸ்மன். நாம் மீண்டும் கணேமுல்ல சஞ்சீவ என்ற ஒரு பெயரை உச்சரித்திருக்கிறோம். எமது சேனலை தொடர்ச்சியாக பார்த்து வந்த ஒருவராக நீங்கள் இருந்தால் இந்த பெயர் உங்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒன்றாக இருக்கும். நாம் இலங்கையினுடைய பாதாள உலக நெட்வொர்க்கை பற்றி பாகம் பிரித்து மேய்ந்த போது இந்த கேரக்டர்கள் தான் பந்தியில் முதலிடத்தை பிடித்திருந்தன. ஹிஷாம் இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக இலங்கை குற்றவியல் சரித்திரத்தினுடைய மேலும் பல நிழல் உலக தாதாக்களை அவர்கள் கட்டி மேய்ந்த தருணங்களை உங்களால் எந்த மிகையும் இன்றி உள்ளதை உள்ளபடி தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இப்பவே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சரி, இனி ஆறுதலாக முக்கிய விஷயத்துக்கு வருவோம். கம்பஹாவை சேர்ந்த ஒஸ்மன் பற்றி அறிமுகம் செய்தோம். அவர்தான் நீதிமன்றத்துக்குள் இரட்டை கொலை ஒன்றை 35 வருஷங்களுக்கு முதல் செய்து சாதனை படைத்தவர் என்றும் சொன்னோம். அதே பாணியில் நடந்த ஒரு கொலைதானே கணேமுல்ல சஞ்சீவவின் கொலை. அதற்கும் இன்று 69 வயதில் ஒரு வர்த்தகராக இருக்கக்கூடிய கம்பஹா ஒஸ்மனுக்கும் என்ன சம்பந்தம்? இளம் பருவத்தில் தான் செய்த கொலையை ஒத்த ஒரு கொலையை புதுக்கடை நீதிமன்றத்தில் அரங்கேற்ற கம்பஹா ஒஸ்மன் ஏன் தன்னுடைய துப்பாக்கியை வழங்கினார்? சரி, அதற்கு முன்பு கணேமுல்ல சஞ்சீவ கொலை நடந்த தினத்துக்கு போகலாம். புதுக்கடை நீதிமன்றத்தில் கணேமுல்ல சஞ்சீவ 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கொல்லப்பட்ட போது ரத்தம் தெறிக்கும் ஒரு தென்கொரியாவினுடைய டிவி சீரீஸுக்கு எந்த விதத்திலும் சளைக்காத காட்சி போல நம்முடைய மனங்களில் பதிவானது அந்த சம்பவம். சஞ்சீவ குமார சமரரத்ன, அப்படி இல்லை என்றால் கணேமுல்ல சஞ்சீவ என்று அழைக்கப்படும் 19 கொலைகளோடு சம்பந்தப்பட்ட போதை வர்த்தகத்திலும் கொடிகட்டி பறந்த இலங்கையின் பேர் போன அந்த குற்றவாளி போலீஸ் படை சூழ நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட போது சட்டத்தரணி வேடமணிந்து ஒரு வாலிப்பான இளைஞன் மெதுவாக நெருங்கி வருகிறார். கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் என்ற சட்ட புத்தகத்துக்குள் துளை போட்டு மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுக்கிறான். கண்ணிமைக்கும் நேரத்தில் கணேமுல்ல சஞ்சீவ மீது மளமளவென்று சுடுகிறான். இந்த கொலையை செய்த முன்னாள் இராணுவ கமாண்டோவான சமிது புத்தளம் பாலாவியில் மாலை நேரமாகும் போது கைதாக சமிதுவுக்கு உறுதுணையாக பெண் சட்டத்தரணி வேடம் தரித்திருந்த சிவந்தி தலைமறைவானார். கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் இஷாரா சிவந்திக்கு எல்லாமாக இருந்த கெஹல்பத்ர பத்மே, கமாண்டோ சலிந்த, பானதுர நிலங்க, தம்பிலி லஹிரு, பெக்கோ சமன் ஆகியோரை இந்தோனேஷியாவில் இருந்து அள்ளி கொண்டு வந்திருந்தது அப்போது மேல் மாகாணத்தின் வடபகுதிக்கு பொறுப்பாக இருந்த ஏஎஸ்பி ருஹான் ஓலுகல தலைமையிலான சிறப்பு போலீஸ் அணி. கெஹல்பத்ர பத்மே தலைமையிலான கும்பல் பிடிபட்டதும் இலங்கை பாதாள வலையமைப்புகள் நொறுங்க தொடங்கின.
நேபாளத்தில் தொடர்ந்தும் சிப்பந்தியால் தலைமறைவாக இருக்க முடியவில்லை. இஷாரா சிப்பந்தி, அவருடைய டம்மி கிளிநொச்சி தக்ஷி, சிப்பந்தியை கடல் கடந்து கரை சேர்த்த ஜே பாய் என்று சொல்லப்படும் கெனடி பஸ்டியன் பிள்ளை, நுகேகுட பபி, கம்பா பபா மற்றும் சுரேஷ் ஆகிய 6 கேரக்டர்களையும் நேபாளத்தில் இருந்து அள்ளி கொண்டு வந்து சேர்த்தது மேல் மாகாண வடக்கு பிரிவுக்கு பொறுப்பான ஏஎஸ்பி ருஹான் உலுகல தலைமையிலான அணி. இவர்கள் அனைவர் மீதான விசாரணைகள் நடைபெறும் நிலையில் இதே போன்ற மேலும் பல பாதாள உலக குற்றவாளிகள் பல்வேறு நாடுகளில் இருந்து அழைத்து வரப்பட்டார்கள். நூற்றுக்கணக்கான குற்றவாளிகளுக்கு சிவப்பு பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்டது. இதனால் சிகாகோ நகரம் போல துப்பாக்கி வெடித்துக் கொண்டிருந்த இலங்கை சற்று அமைதியானது. ஆனாலும் வெளிநாடுகளில் இருந்து அழைத்து வரப்படும் நிழல் உலக தாதாக்களுக்கு பஞ்சம் இருக்கவில்லை. இந்நிலையில்தான் கடந்த வாரம் அசர்பைஜான் நாட்டில் தலைமறைவாக இருந்த பட்டுவத்த சாமர என்பவர் அழைத்து வரப்படுகிறார். பட்டுவத்த சாமர கெஹல்பதர பத்மே குழுவுக்கு எதிராக இயங்கிய நபர் என்று சொல்லப்படுகிறது. பட்டுவத்த சாமர வழங்கிய ஒரு பரபரப்பு வாக்குமூலம் தான் கம்பஹா உஸ்மனை கைது செய்யும் அளவுக்கு காரணமாகி இருக்கிறது. கனேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு கம்பஹா உஸ்மன் வழங்கிய துப்பாக்கி தான் பயன்படுத்தப்பட்டது என்று வாக்குமூலம் அளித்திருக்கிறார் பட்டுவத்த சாமர. அதாவது சிப்பந்திக்கு கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் என்ற சட்ட புத்தகத்தை வழங்கியது தாமரா அபேரத்ன என்ற சட்டத்தரணி. அதை துளையிட்டு வைக்கப்பட்ட துப்பாக்கியின் சொந்தக்காரர் தான் கம்பஹா உஸ்மன் என்று சொல்லுகிறார். தமரா அபேரத்னவும் கெஹல்பத்தர பத்மே கும்பலுடன் தொடர்ச்சியாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பாட்டுக்கு நடனமாடும் கலைஞர்களை போல இருக்கக்கூடிய மேலதிக பாத்திரங்களை விட்டுவிட்டு முக்கிய பாத்திரங்கள் மீது நமது கவனத்தை குவிப்போம். கனயமுல்ல சஞ்சீவ என்ற பாதாள உலக தலைவனுக்கும் கெஹல்பதர பத்மே என்ற பாதாள உலக தலைவனுக்கும் இடையில் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் போட்டு தள்ள பார்க்கிறார்கள். சரி, கம்பஹா உஸ்மனுக்கு கனேமுல்ல சஞ்சீவுடன் என்ன பிரச்சனை? ஆம், கம்பஹா உஸ்மன் ஓய்வு பெற்ற முன்னாள் ரவுடி. கம்பஹா எல்லையில் அவர் இருக்கும் வரை கப்பம், போதைப் பொருள் வர்த்தகம் என்பவற்றுக்கு இடமளிக்கப் போவதில்லை என்று சூளுரைத்திருப்பவர் அவர். ஆகவே அவர் கனேமுல்ல சஞ்சீவை கொல்ல கெஹல்பத்தர பத்மே குழுவுக்கு ஆயுதம் வழங்கியிருக்கிறார். ஆனால் இந்த தகவல் போலீஸ் திணைக்களத்துக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், போதைப் பொருளின் ஒட்டுமொத்த எதிரியான போதை நெட்வொர்க்குகளை தகர்க்க போலீசாருக்கும் உதவி கொண்டிருந்த கம்பஹா உஸ்மன் மீது கெஹல்பத்தர பத்மேவும் கொலை வரியில் இருந்திருக்கிறார். கம்பஹா உஸ்மனின் கதையை முடிக்க தாம் அவருடைய வீட்டருகே சிசிடிவி கேமரா எல்லாம் பொருத்தி வைத்தோம் என்று சிப்பந்தி வாக்குமூலம் கூட கொடுத்திருந்தார். அப்படியெல்லாம் இருக்கும் போது கம்பஹா உஸ்மன் இப்படி கெஹல்பத்தர பத்மே குழு கனேமுல்ல சஞ்சீவை மேலுலகம் அனுப்ப தயாரான போது துப்பாக்கி எல்லாம் கொடுத்து உதவினார் என்று நெருடலாக இருக்கிறது. பாருங்கள், கெஹல்பத்தர பத்மே மற்றும் சிப்பந்தி குழுவுக்கு கனேமுல்ல சஞ்சீவையும் பிடிக்காது, கம்பஹா உஸ்மனையும் பிடிக்காது. கம்பஹா உஸ்மனுக்கு கனேமுல்ல சஞ்சீவை பிடிக்காது. ஆனால் கனேமுல்ல சஞ்சீவ போன்ற போதை மாஃபியா கும்பலான கெஹல்பத்தர பத்மே குழுவுடன் இதற்கு உறவாட வேண்டும் என்றுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, கம்பஹா உஸ்மனின் உதவியை இப்போது எடுத்துக்கொள்வோம். நாம் அவரை பரலோகம் அனுப்ப இருக்கிறோம் என்று எதுவும் காட்டிக்கொள்ளாமல் காரியத்தை நகர்த்துவோம். இப்போது ஒளிய வேண்டிய முதல் எதிரி கனேமுல்ல சஞ்சீவ என்று கெஹல்பத்தர பத்மே குழு கம்பஹா உஸ்மனை காலி செய்யும் திட்டத்தை சற்று தள்ளி போட்டுவிட்டு அவரிடம் துப்பாக்கியை வாங்கி நட்பு பாராட்டியதா என்று தெரியவில்லை. மிச்சத்தை நாளைய போலீஸ் விசாரணைகள் தான் உறுதியாக சொல்ல வேண்டும். கம்பஹா உஸ்மனை 72 மணித்தியாலங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் தடுத்து வைத்து விசாரிக்க விசேட நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. இங்கே கம்பஹா உஸ்மனை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அவருடைய கதையை தான் இயக்குனர் சமிந்த ஜெயசூரிய ஃபாதர் என்ற பெயரில் படமாக்கியிருந்தார். நிட்டம்புவ வத்துப்பிட்டிய வவுல்கலே என்ற இடத்தில் பாடசாலை மாணவர் ஒருவர் உட்பட 12 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் டயர்களில் போட்டு எரிக்கப்பட்ட அவர்களுடைய உடல்கள் பாதி வெந்த நிலையில் குழி தோண்டி புதைக்கப்பட்டது என்றால் நீங்கள் திக்குமுக்காடி போவீர்கள். இதுதான் அன்றைய இலங்கையினுடைய கருப்பு சரித்திரம். மக்கள் எழுச்சியை அப்படித்தான் அன்று அடக்கினார்கள். இதை செய்தது வீரகுல போலீசின் பொறுப்பதிகாரியின் தலைமையிலான போலீஸ் குழு என்று அப்போது சொல்லப்பட்டது. வவுல்கலே கொலை களத்துக்கு 13 பேரை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதில் ஒருவர் துப்பாக்கி சூட்டுடன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டு தப்பிச் சென்றார். அப்படி தப்பிச் சென்றவர் பெயர் ரத்து காமினி. அவர் அன்றைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பிரதீப் ஹபன்கமவின் வீட்டில் போய் ஒளிந்து கொண்டார். பாராளுமன்றத்தில் இந்த விவகாரம் பேசப்பட்டது. நாடு அதிர்ச்சியில் உறைந்து போனது. அவர் வழங்கிய சாட்சியத்தின் பேரில் தான் வழக்கு நடந்தது.
வீரகுல போலீஸ் பொறுப்பதிகாரி பமுன ஆராய்ச்சியே தம்மிக பிரசன்னவினுடைய சேவை இடைநிறுத்தம் செய்யப்படுகிறது. கொலையானவர்களில் ஒஸ்மனின் தம்பியும் 2 மைத்துனர்களும் கூட இருந்திருக்கிறார்கள். 1990ஆம் ஆண்டு அத்தனகல்ல நீதிமன்றத்தில் நீதிமன்ற அமர்வுகள் ஆரம்பமான போது இங்கிருந்தோ சீறி பாய்ந்து வந்த ஒஸ்மன் வீரகுல போலீஸ் பொறுப்பதிகாரி தம்மிக்க பிரசன்னவையும் அவருடைய மாமனாரையும் சரமாரியாக சுட்டு தள்ளிவிட்டு நீதிபதிக்கும் ஒரு சல்யூட்டை போட்டு மரியாதை செய்ய மக்கள் கூட்டம் பயத்தில் தெரித்து ஓடியது. ஒஸ்மன் அப்படியே கட்டுநாயக்க விமான நிலையம் போய் அங்கிருந்து ஜப்பானுக்கு தப்பி ஓடியிருந்தார் என்பதுதான் இப்போது ஊடகங்களில் சொல்லப்படுகிற செய்தி. 3 வருட காலம் ஜப்பானில் இருந்த ஒஸ்மன் 1993ஆம் ஆண்டு சர்வதேச போலீசின் துணையுடன் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். ஆனால் அவர் கொலை செய்ததை நிரூபிக்க முடியவில்லை. இதற்கான காரணம் சுவாரஸ்யமானது. சம்பவம் நடந்த 1990ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி ஒஸ்மன் ஜப்பானில் இருந்ததாகத்தான் குடிவரவு குடியகல்வு தகவல்கள் சொல்லியிருந்தன. இதை ஜப்பானும் உறுதி செய்தது. இது என்ன பித்தலாட்டம் என்று குழப்பமாக இருக்கும். தொழில் பெற்று போய் ஜப்பானில் இருந்த ஒஸ்மன் இந்த கொலையை செய்வதற்கு என்று தன்னுடைய நண்பனின் பாஸ்போர்ட்டில் தான் நாட்டுக்கு வந்திருந்தாராம். ஒஸ்மன் பாவித்தது வத்தலையில் இருந்து ஜப்பானுக்கு தொழிலுக்காக சென்ற டெலஸ்போ மஹிந்த சமரசிங்க என்பவரது பாஸ்போர்ட் என்றும் ஊடகங்களில் சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு பட்ட பகலில் பல 100 பேர் முன்னிலையில் இருவரின் கதையை முடித்துவிட்டு நீதிபதியையும் வணங்கி கௌரவித்துவிட்டு சென்ற ஒஸ்மனின் வழக்கு பாஸ்போர்ட் குளறுபடியால் இப்படியாகி போனது. அப்பேற்பட்ட ஒஸ்மன் இது போன்ற ஒரு நீதிமன்ற கொலை கேஸில் இன்று சிக்கியிருக்கிறார். விசாரணைகள் என்ன ஆகும் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.